நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய பகவான் ஆரம்பத்தில் மீன ராசியில் இருப்பார். அதுக்கு பிறகு 15ஆம் தேதிக்கு மேலே எங்கே வர்றாரு, நம்முடைய மேச ராசிக்கு வந்துடுவார். இந்த மேச ராசிக்குள்ளே சூரியன் வரும் காலம்தான் நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ் புத்தாண்டாக கருதுவோம். அப்போ தமிழ் புத்தாண்டு துவக்கமே எங்கே வருது, நம்மளுடைய ஏப்ரல் மாதத்தில் தான் வருது. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் 12 ராசி அன்பர்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மேலும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க, இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக அல்லது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம். அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி வச்சா ஃபஸ்ட்டு சூரியன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், அதுக்கடுத்து குரு பகவான். நம்ம அதாவது மாதக்கோள்களான முடிச்சுட்டு சுக்கிரனை முடித்த பிறகு யார் பார்க்குறோம், நம்ம வருட கிரகங்களை பார்க்குறோம். குரு, சனி பகவான், ராகு பகவான். இந்த 9 கிரகங்களில் மேக்ஸிமம் 8 கிரகங்களை நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம். சந்திரன் ஒரு மாதத்துக்கு 2.5, அதாவது ஒரு நாளைக்கு 2.5 நாளைக்கு ஒருக்க அவர் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி போய்கிட்டே இருப்பார். அது தின பலன்களில் வந்துடும். அப்போ இந்த மாத பலனில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக எடுத்துக்கிறது சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இந்த கிரகங்களில் மையமாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்களை உங்களுக்கு சப்போர்ட்டாக வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், இந்த மாத பலனை எடுத்திருக்கோம். அப்போது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்திலிருந்தே உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக நிறைய நன்மை நடக்க போகுது. ஒன்று, உங்கள் அப்பாவே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணுவார். ஏற்கனவே கன்னிராசிக்காரர்களுக்கு அப்பா ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னுடைய மிகப்பெரிய சக்தி என் பின்னாடி இருந்து எங்கள் அப்பா தான் என்னை இயக்குறாங்க, எங்கள் அப்பா சொல்கிறத கேட்டேன், நான் நிறைய மாற்றத்தை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கடந்த அமைப்பில் இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதத்தில் அதோடைய எனர்ஜி பவர் இன்னும் கொஞ்சம் கூடும். ஒரு 20% என்ன பண்ணும், அதோடைய ப்ளஸ் கொஞ்சம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்பா அல்லது அப்பா வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அதேபோல் கன்னிராசி அன்பர்களை யாரெல்லாம் வீடு கட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறீங்க அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், கொஞ்சம் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே ஜம்முன்னு ஒரு வீடை டிசைனிங் பண்ணணும் அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடுகளுக்கு பொருட்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட, ரொம்ப நாட்களாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படா செயல்படுத்தவும் நீங்கள் காத்திருக்கீங்கள, அந்த காத்திருப்புக்கு ஏற்றவாறு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக உங்களுக்கு கிரகங்கள் என்ன பண்ண போகுது, இயக்கி கொடுக்க போகிறது என்ன. அப்போ இயக்கி கொடுக்க போகிறது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. கன்னிராசி மாணவர்கள் உயர்கல்விக்காக என்ன பண்ணலாம், படிப்பை முயற்சி செய்யலாம். அப்போ வெளிநாடுக்கு போகிறது, வெளிநாட்டில் போய் படிக்க நினச்சேன் அல்லது நான் இந்த காலேஜில் வெளியூரில் போய் தான் படிக்க நினச்சேன் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா உறுதியாக நீங்கள் என்ன பண்ணலாம், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊரில் போய் படிப்பதற்கான முயற்சியில் வெற்றி பெற முடியுங்கிறது உண்மை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிலம் சார்ந்த விஷயங்கள், அதன் மூலமாக ஏதாவது பிரச்சனை, நீங்கள் ஒரு நிலத்தை வாங்கிட்டீங்க, அந்த நிலத்தை வாங்கினதில் உங்களை குழப்பி விட்டு பத்திரத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க அல்லது பக்கத்தில் இருக்கவங்க பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க அல்லது நீங்கள் நிலம் வாங்குவதிலே பிரச்சனை இருக்குது அப்படின்னா உறுதியாக அது சரியாகிவிடும். ஓகேவா? நிலம் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. உங்களுடைய உடல் ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனை, தலைவலி, அதே போல் மூட்டு வலி கொஞ்சம் அதிகமாக வரும்.
ஸோ இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நிறைய அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னா கோச்சார கிரகங்கள் அந்த வலியிலேருந்து அந்த வேதனையிலேருந்து உங்களை என்ன பண்ண போகிறாங்க, ரிலீஸ் பண்ண போகிறாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து தான் நிறைய மாற்றங்களை, நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, யார் யாரெல்லாம் கன்னி ராசியில் வெளியூர் வேலைக்கு போகணும், இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வேலைக்கு போகணும், இந்த இடத்துலேருந்து வெளிநாடு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, இவ்வளோ நாட்களாக பல முயற்சி எடுத்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் ஒரு சரியான தீர்வு கிடைக்கலன்னு சொல்லி யோசித்தீங்க அப்படின்னா, உறுதியாக உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக இந்த கோச்ச கிரகங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அதுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க. அப்போ சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வது உறுதி. அப்போ அதில் ஏதாவது தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அதை என்ன பண்ணுவாங்க, நம்ம கோச்சா கிரகங்கள் இயக்கி கொடுப்பாங்க, தடை விலகும். ஓகேவா? ஸோ இதில் நடக்குமா நடக்காதங்க எளிதாக உங்களுக்கு சூட்சமமாக சொல்லியாச்சு. ஓகே. ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களை பற்றி வெளிப்படையாக யார்ட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் இயல்பாக சொல்லிட்டு போவீங்க, என் வீட்டுக்கார் இப்படி இருக்கா, இல்லை ஏதோ ஒரு விஷயம் எந்த உறவுகிட்டையாவது நட்புக்கிட்டேயோ என் வீட்டுக்கார் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறான்னு நீங்கள் ஒரு சாதாரணமாக சொல்லிப்பீங்க. ஆனால் அதை தவறாக பயன்படுத்தி ஒன்று அவருக்கு பிரச்சனை உண்டு பண்ணவோ, அல்லது உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணவோ, அல்லது உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணவோ முயற்சி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ நீங்கள் கவனமாக இருந்தால் அந்த வாய்ப்பை என்ன பண்ணலாம், வரவிடாமே தடுத்துடலாம். சரியா? ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் நட்புகள், உங்களுடைய நண்பர்கள்ட்ட வாக்கு கொடுக்கறது, நான் தான் முடிச்சு தருவேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்லி அவங்கள டைவெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கஷ்டப்படுவது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், கவனமாக கையாளணும். முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்கங்கிறத நீங்கள் முடிவெடுத்துக்கிட்டால் உங்களுடைய வேலையை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்கிறது உண்மை.